Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut. Yes, இன்னைக்கு நம்மளோட Kollywood Uncutல உங்களுக்காக நம்ம சினிமா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு என்ன மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்காக வருது அப்படின்றத பார்க்கலாம். புறம்போக்கு என்கிற பொது உடைமை ரீசெண்டா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இந்த திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துடைய வெற்றிக்கு முதல் காரணமே இந்த திரைப்படத்துடைய கதை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தற்போதைய இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்கு, ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா தற்போதைய இளைஞர்களுக்கு இப்படி கூட நடக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரத்த கண்ணீர் படத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம் தான். என்னடா எப்பவுமே ரொம்ப ஜாலியா சொல்வாளே, இதையே இவ்வளோ சீரியஸா சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? இதை நான் சொல்லலைங்க, இந்த திரைப்படத்தை பார்த்த டைரக்டர் அமீர் மற்றும் பாலாஜி சக்திவேல் சார் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சிவப்பு சிந்தனையை செல்லுலாய்டுக்குள் செதுக்கி எடுக்கும் படைப்பாளி ஜனநாதன். இன்றைய இந்திய திரையுலகின் மிக முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர் ஜனநாதன். சராசரியான திரைப்படமாக அல்லாமல் இந்தியாவில் நிலவக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களையும் புடம்போட்டு காட்டுகின்ற ஒரு திரைப்படமாகத்தான் இந்த திரைப்படத்தை நான் பார்க்குறேன். என்னுடைய திரைப்படம் என்பது இப்படித்தான் இருக்கும், இந்த கருத்துக்களைத்தான் நான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியோடு இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றியும் காட்டியிருக்கிறார் ஜனநாதன். இந்த திரைப்படத்தில் வரும் வசனங்கள் அனைத்தும் வெறும் காட்சி அமைப்பிற்காக பேசப்பட்ட வசனங்களாகவோ அல்லது கைதட்டல் வாங்குவதற்காக பேசப்பட்ட வசனங்களாகவோ அல்லாமல் இன்றைய இந்திய சூழ்நிலையை நமக்கு முன்னே பிரதிபலித்து காட்டிக்கொண்டிருக்கிறது. பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த திரைப்படம் பார்த்ததற்கு பின்னால் தான் இப்படி ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறதா, நாம் இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, சிறைச்சாலை என்பதற்கு பின்னால் இத்தனை கதைகள் இருக்கிறதா, சிறைச்சாலைக்கு பின்னால் இத்தனை பெரிய அரசியல் இருக்கிறதா, அந்த அரசியலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் யார், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் இன்றைக்கு தீவிரவாதிய மக்கள் முன்னால் சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கான் என்பதை மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிற படம்தான் புறம்போக்கு என்கிற பொது உடைமை. இந்த படம் இன்னும் பல மொழிகளில் சென்றடைந்து இந்திய தேசம் முழுவதும் சென்று வெற்றி பெற வேண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வேண்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக மனசில் தைக்கிற மாதிரி, மனசில் பாரம் நெஞ்சில் சுமக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை இயக்குனர் ஜனநாதன் அவர்கள் வழங்கியிருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான படம். தேச மக்களினுடைய ஒரு ஆதங்கத்தையும் தேச மக்களினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய நிலையையும் உணர்த்தக்கூடிய ஒரு படம். நம்ம படம் ஆரம்பிக்க காட்சியே நம்ம நாட்டில் எவ்வளவு குப்பைகளை அந்நிய சக்திகள் கொட்டி நம்மளை குப்பை காடாக மாற்றுதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வோடு அந்த படம் ஆரம்பிக்குது. உணவுப் பொருள்கள் அழிஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றமே சொல்லும்போது கொடுங்கன்னு சொல்லும்போது அதை கொடுக்காமல் இருக்கிற ஒரு அவலமான நிலையை இந்த படம் தோல் உரிச்சு காமிக்குது. ஆர்யா என்ற ஒரு ஹீரோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட பாலுங்கிற பாத்திரத்தில் அவ்வளோ ஒன்றாக ஆயிருக்காரு. விஜய் சேதுபதி எமலிங்கங்கிற ஒரு பாத்திரத்தில் அவருடைய அந்த எமோஷன், அவருடைய அந்த பூரண நடிப்பே இந்த படத்தில் ஃபுல்லாக நிறைவு செஞ்சுருக்கு. ஷாம் ஒரு மிடுக்கான ஒரு மெகாலேங்கிற ஒரு அதிகாரியாக, அதாவது ஒரு அதிகாரி எப்படி இருக்கமானோ அந்த ஒரு நிலையில் இருந்து கண்ணுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தை நிறுத்திருக்காங்க. அதே போல் கார்த்திகாங்கிற ஒரு தீவிரவாத பெண், தீவிரவாதிகள்லாம் யார், அவங்களுடைய பணி என்ன, அவங்களுடைய நிலை என்னங்கிறத ரொம்பவும் அற்புதமாக சொல்லியிருக்காரு.
ரொம்ப உண்மையாக சொல்லியிருக்கிறாரு. தூக்கு தண்டனைக்கு எதிராக யாருமே சொல்ல துணியாத விஷயத்த அந்த தூக்கு தண்டனைக்கு எதிராக போராடிய செங்கொடி முதல் அற்புதம் அம்மாளினுடைய அந்த பேரறிவாளன் அவருடைய அந்த தாக்கம் இது எல்லாம் கலந்த ஒரு உண்மையை ஒரு திரைக்கதையாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காரு. இது வரைக்கும் வெளியான எனக்கு வந்து இரத்த கண்ணீர் பிடித்தது. அதற்கு பின்பு மிக முக்கியமான ஒரு நகர்வான அரசியல் படம். அது ஒரு சீர்திருத்த அரசியல். ஆனால் இது வந்து மிக தேவையான உண்மையான அரசியல். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது அதிரடி படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட். இந்த படத்துடைய டைட்டில் மாதிரியே இந்த படத்துடைய ஹீரோவான மன்சூர் அலிகான் ஒரு அதிரடியான ஆளு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இவரோட நடிப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நடிப்பையும் தாண்டி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு, பாடல் பாடியிருக்காரு, இந்த திரைப்படத்துக்கு திரைக்கதையும் எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மூவியில் இடம்பெற போகிற ஒரு சூப்பர் சாங்கோட ஷூட்டிங் ஸ்பாட் தாங்க. பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே வந்து மன்சூர் அலிகானுடைய அதிரடி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட். வந்து ஒரு பாட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம், ஒரு பார் செட்டப்பில். பாட்டை மன்சூர் அலிகானே எழுதி இசையமைச்சு பாடியிருக்காரு, இப்போ நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அவர் தான் கதை, அவர் தான் தயாரிப்பு. இந்த படத்தினுடைய திரைக்கதை வசனத்தை நான் எழுதி டைரக்ட் பண்ணுறேன். நானும் மன்சூர் அலிகான் இதுக்கு முன்னாடி ராஜாதி ராஜ ராஜகுலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் ஒரு படம் பண்ணோம். தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் 100 days படம் ஓடிச்சு. படம் கின்னஸில் கூட ரெக்கார்டு, பிக்கஸ்ட் டைட்டில் இந்த வேர்ல்டுன்னு சொல்லி. இப்போ மறுபடியும் இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் எல்லாருமே நகைச்சுவை நடிகர்கள் தான் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஃபிலிம், காமெடி இதில் சொல்லியிருக்கிறோம். படம் நிச்சயமாக ஒரு 100 days போகும். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள், திருட்டு விஷயத்தில் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். One more.
ரைட் சொல்லு. ரெடி போயிடலாமா? குடும்பம் இருக்கு பாடு என்னாகும் தாய்கோலரி கண்ணு சிவந்து செல்ல அடிச்சு போயிருவேன் சோதரக்கே கொலையும் பண்றான் இடத்துல செத்து போறான் நீயும் மேய்ச்ச கேட்கலை நான் கண்ணு சொல்றத யாரு கேட்பாங்க வாழ்க்கையில் சாதிக்கு ஆயிரம் இருக்கு சாராயத்தில் சாகாத பசுக்கு தண்ணி வந்து போண்டா ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். ராஜ்கண்டி ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் அதிரடிங்கிற படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதாவது ஹீரோ ஹீரோயினிக்கு டச்சப் பாய் மேக்கப் அசிஸ்டண்ட்டு. இந்த கேரக்டர் எவ்வளோ சிரமமான கேரக்டர்ன்றது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும். நல்ல ஒரு ரோலு. இந்த படத்தை தயாரிக்கிற வந்து ராஜ்கண்டி ஃபிலிம்ஸ் மன்சூர் அலிகான். இதை இயக்குற வந்து பாலு ஆனந்த் சார். ஒரு வித்தியாசமான படம். அதாவது எப்படி வேணாலும் சினிமா எடுத்துக்கலாம் அப்படின்றத எடுத்து காட்டுற ஒரு படம். பல போராட்டத்து மத்தியில் வெற்றிகரமாக முடிய போகுது. கூடிய சீக்கிரம் திரைக்கு வருது. நீங்கள் மனசு வச்சு அந்த படம் பெரிய வெற்றி. மன்சூர் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து கஷ்டப்படுறவங்களை ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்ட் அவருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சாப்பாடு கூட வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷமாக டான்ஸ் ஃபீல்டில் கஷ்டப்பட்டுருந்தேன். இதில் இன்னொன்று என்னென்னா வந்து எடுத்தால் பெப்சியில் போய் கார்டு எடுக்கணும்னா வந்து 4 லட்ச ரூபா இன்றைக்கி என்னென்னா ஒரு ஈஸியான ஒரு வழி வந்து மன்சூர் சார் காமிச்சார். கஷ்டப்படுறவங்க கட்டாயமாக டாப்ஸியில் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா டாப்ஸியில் வந்து 2000 ரூபா தான். ஓகே, வெறும் என்ட்ரி வந்து 2000 ரூபா தான். ஹார்ட் ஒர்க்கர் எல்லாருக்கும் டாப்ஸியில் எடுத்துப்பாங்க. அந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா தண்ணி அடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு. இது வந்து ஒரு தண்ணியால் எவ்வளோ பேர் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு. மன்சூர் சார் தான் எழுதியிருக்காரு, மன்சூர் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவர் தான். அதனால் வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு டாப்ஸின் ஒரு இயக்கமும் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இந்த சாங்கை நான் வெற்றி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கட்டாயமாக என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் நான் கட்டாயமாக வெற்றி கொடுப்பேன் அந்த சாங்கை.
அதிரடியின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் இந்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும். என் படம் எல்லாத்துலேயுமே பாடல்களில் புரட்சிகர கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில் இது தண்ணி அடித்து வீடாக போகாத தங்கமே தங்கம். அதாவது மனைவிய மகிழ்ச்சியில் போத வரும், குழந்தைக்கு திணி வாங்கி கூட சிரிக்கும் பாரு போத வரும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான வார்த்தைகள் இதில் இருக்கும். இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சரித்திர திருப்பு முனையாக ஒரு டாப் சீன், அதாவது தமிழ்நாடு ஆர்கனைஸ் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு, அதாவது தமிழ்நாடு திரைப்பட படைப்பாளிகளின் ஒருங்கிணைந்த இந்திய கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பை ஆரம்பித்து 400 பேர்களுக்கு மேலே இதில் சேர்ந்துட்டாங்க. இது பெப்சிக்கு எதிரான ஒரு அமைப்பு அல்ல. ஏன்னா பெப்சி 60 ஆண்டு காலமாக இருந்துகிட்ருக்கிற ஒரு அமைப்பு. அதில் ஹாலிவுட்டை மிஞ்சுகிற அளவுக்கு சண்டை காட்சி நிபுணர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், உதாரணத்துக்கு ஃபைட்டர்ஸ் அண்ட் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஹாலிவுட்டை மிஞ்சுற அளவுக்கு நம்ம பெப்சி தொழிலாளிகள் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்க தொழில்நுட்பத்தில் ரொம்ப வளர்ந்தவங்க. இது எப்படின்னா, இந்த டிஜிட்டல் வளர்ந்த தொழில்நுட்பத்தில் ஒரு சிறிய பட தயாரிப்பாளர்களுக்காக இன்றைக்கி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஆயிரக்கணக்கான படம் எடுக்கப்படுது. அதுக்கு தமிழ்நாட்டின் வேலையற்ற இளைஞர்களை மையமாக கொண்டு அதாவது எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், குறைஞ்ச ஒரு 2000 ரூபாய் இதில் டான்ஸர், ஃபைட்டர், இந்த எல்லா சினிமா தொழிலாளிகளை திறமையானவர்களை செலக்ட் பண்ணி உருவாக்கி ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சினிமாவுக்கு இதை முன்னோக்கியாக இந்த ஒரு தளமாக இந்த டாப்ஸி செயல்படும். பிரபுதேவா, ஏஎல் விஜய் அண்ட் ஆக்டர் விஜய், இவங்க 3 பேரை பற்றியும் எதுக்காக சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க. நம்ம பிரபுதேவாவுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் அண்ட் விஜய் தாங்க. ஏன்னா பிரபுதேவா டைரக்ட் பண்ண போகிற படத்தில் விஜய் தான் அடுத்ததாக ஹீரோவாக பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண போகிற அடுத்த படத்தில் பிரபுதேவா நடிக்க போகிறதாவும் சொல்கிறாங்க. வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் வந்த லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீண்டும் நாளைக்கு நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Tada Bye from உங்கள் பிரேமுல பிரியா.